போதும், நீங்க பண்ண வரைக்கும் போதும். ஏய் இறங்கி வாடி. நீங்க வேணா அந்த கையல் கிட்ட இறங்கி போங்க, நான்லாம் இறங்கி வரமாட்டேன். என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? பைத்தியமா? எது நான் பைத்தியமா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க சொல்லிட்டேன். ஏய் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கண்ணு ரெண்டையும் நோண்டி போடுவேன். ஆமா, ஏதாவது இடக்கு மடக்கா யோசிச்சு வச்சிருப்பல்ல, அதை அப்படியே வாசல்ல விட்டுட்டு வர்றதுன்னா வா, இல்லனா இப்படியே ஓடி போயிரு. தம்பி வண்டியை ஓரமா போடு. என்னங்க என்னங்க அந்த டேபிள அந்த மூலையில அங்க வச்சிருங்கடா. மூர்த்தி, கையல் பெரியப்பா வந்துட்டார் பாரு. பெரியப்பா வாங்க பெரியப்பா. பெரியப்பா வாங்க மாமா. வாங்க பெரியம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க பெரியப்பா. வாங்க பெரியம்மா உட்காருங்க. என்ன பெரியப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆர்த்தி ஆனந்த் எல்லாம் வரலையா? இல்லம்மா, ஆர்த்தி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னால அதுக்கு தான் ஹாஸ்பிடல் போயிருக்கா. வாங்க மாமா. என்ன வாய் ஒரு பக்கம் வாங்குது? டேய் எடுபடி, என்ன நக்கலா? டேய் சும்மா சொன்னேன். மா அப்புறம் என்னம்மா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் பெரியப்பா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டீங்க. நல்லதுடா மூர்த்தி. அப்புறம் என்ன, நல்ல நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஆரம்பிச்சலாம் பெரியப்பா. ஆமா, குழந்தைய ரெடி பண்ணியாச்சா? எங்கம்மா, எங்க என் பேரன்? உள்ளதா இருக்கான். தேவியும் ஷாலினியும் குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பெரியப்பா. இன்னுமா ரெடி பண்ணிட்டு அதான் இருக்காங்க? எனக்கும் தெரியல. தேவி தேவி, ஷாலினி அண்ணி இதோ வரேன் அண்ணி. வாங்க மாமா வாங்க. என்ன நீ கூப்பிட்டீங்க? என்ன இவ்ளோ நேரமாவ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி நம்ம வீட்டு குட்டி இளவரசரை ரெடி பண்ணணும்ல. எவ்வளவு நேரமா? நாங்க கோயிலுக்கு போனதுல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு அவரு. ரெடி பண்ணி முடிச்சிங்களா இல்லையா? முடிஞ்சதுனே. இப்ப பாருங்க நம்ம செல்ல குட்டி எப்படி ரெடி ஆகி வராருன்னு. அண்ணி டேய் செல்லம், அழகா இருக்கானே என் பேரன். என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. அப்புறமா விக்னேஷ் மாப்ள வரலையா? இல்ல பெரியப்பா, நேத்து போன்ல சொன்னனே, அவங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஏமா இப்படி இருக்காங்க? நம்மளை விட அவங்க தானே இந்த பேர் வைக்கிற விழாவை சந்தோஷமா கொண்டாடணும். விடுங்க பெரியப்பா, நாமளே நல்லபடியா அந்த ஃபங்க்ஷனை பண்ணுவோம். அதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களே. ஆமா, முக்கியமானது கேட்காம விட்டுட்டேனே. குழந்தைக்கு என்னமா பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்க? குழந்தையோட பேரெல்லாம் தேவியோட விருப்பம் தான். அவளே முடிவு பண்றேன்னு சொல்லிட்டா. எங்களுக்கும் ஓகே தான். அதுவும் சரிதான். பெத்தவ விருப்பப்படுற பேரை வைக்கிறதானே நியாயம். ஆமா தேவிமா, மாடனா பேர் வைக்கணும்னு தசு புசுன்னு பேர் வைக்காம நல்லா ஈஸியா வாயில நுழைற மாதிரி பேரை வையுமா. வேற எல்லாம் வைங்க, எல்லார் வாயிலையும் ஈஸியா நுழையும்ல. ஏய், வாயை உடைக்க போறேன் பாரு. சரிமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேரை வச்சிடலாம். தொட்டில எடுத்துட்டு வர சொல்லுமா. இருங்க, எடுத்துட்டு வந்துடுறோம். பேர் வைக்க போறாங்களா? தேவிமா, குழந்தைய தொட்டில போடுமா. மெதுவா மெதுவா. சரி 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 பாத்து பாத்து மெதுவா. பாத்து பாத்து. பாப்பா கைவ மெதுவாமா. குழந்தைக்கு நீ என்ன பேர் வச்சிருக்கியோ அத காதுல சொல்லுமா. பெரியப்பா, உங்க காதுல சொன்னா எங்களுக்கு எப்படி கேட்கும்? நாங்களும் பேர் தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. டேய், என் காதுல சொல்லல, குழந்தை காதுல சொல்ல சொன்னேன். குழந்தை காதுலையா? தேவி, என்ன பேரு முடிவு பண்ணிருக்க? அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருந்தமா. பொண்ணா பிறந்தா கைலக்கா பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால பையன் பிறந்தா அட்லீஸ்ட் அக்கா பேர் வைக்க முடியலனாலும் அவங்க பேர்ல தொடங்குற முதல் எழுத்துலயாவது வைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பேரை செலக்ட் பண்ணிருக்கேன்.
நான் ஆசைப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி காங்கிற எழுத்துல தொடங்குற மாதிரி பேர் வைக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஏய் தேவி, ஏன் இதெல்லாம்? அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அப்பா பேரோட முதல் எழுத்து எம். அவரோட ஞாபகார்த்தமா அந்த எழுத்துல பேர் வைக்கணும்னு தானே நம்ம பேசிட்டு இருந்தோம். அக்கா, உங்களுக்கு அப்பாவை தெரியும், ஆனா எங்களுக்கு அப்பாவா உங்களை தானக்கா தெரியும். அப்பா ஸ்தானத்துல இருந்து இங்க எல்லாரையும் இத்தனை வருஷமா அரவணைச்சு பாத்துக்கிட்டது நீங்க தானேக்கா. இன்னைக்கு என் குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான்க்கா. உங்க பேர்ல வர முதல் எழுத்துல தான் என் பிள்ளைக்கு நான் பேர் வைக்க போறேன். பேரையும் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ணி, என்ன பேர் வச்சிருக்கீங்க? கவன். ஹேய் சூப்பர் தேவி, பேர் நல்லா இருக்கு. பேரு மாடர்னாவும் இருக்கு, அதே நேரம் நீ எதிர்பார்த்த மாதிரி அக்காவோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லயும் இருக்கு. சூப்பர்ல. ஆமா, உங்களுக்கு எல்லாம் பேர் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தேவி. ஆமா தேவி, நல்ல பேராவே செலக்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்னம்மா, பெரியப்பா, குழந்தை காதுல நீயே 3 தடவை பேரை சொல்லிடு. பெரியவங்க நீங்க இருக்கீங்கல்ல பெரியப்பா, நீங்களே சொல்லுங்க. இல்லம்மா, பெத்த தாய் நீ முதல்ல 3 தடவை சொல்லிடு. தேவி, நீயே முதல்ல சொல்லு. கவன் கவன் கவன். பெரியப்பா, பெரியம்மா வாங்க. வாங்க பெரியம்மா. டேய் ஏய் வடிவு, வா அப்படி சொல்லு. கவன் கவன் கவன். கெவன் கெவன் கெவன். வாவ், வாட் எ ஷாட். உனக்கு இது தேவைதான். ஓவரா பேசுனல்ல, அதான் உன்னை உதைக்கிறதுக்கு பேரை வந்துட்டான் பாரு. ஆசானே, இவன் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகும் போலயே இந்த உதைக்கிறான். டேய் கருவாயா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். அண்ணி வாங்க. வா, வாடா. பாத்தியா? ஆ